இவன் வீட்டுக்கு வரத்துக்குள்ள எனக்கே வயசாயிடும் போல. மணி, மணி, டே மணி, எங்கடா இருக்க? வெளியே வாடா. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஐயோ இவனா? என்னடா ராஜு, என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா பண்ற வீட்டில்? ஒன்றும் இல்லடா, சும்மா தாண்டா இருக்கேன். மணி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. வர வர ராஜுன்ற பேரே எனக்கு பிடிக்கலடா. பேசாம ராஜுன்ற பேரை மாத்திட்டா என்ன? என்னது, உனக்கும் உன் பேரு பிடிக்கலையா? டேய், எனக்கும் தாண்டா என் பேரு பிடிக்கல. பேசாம ரெண்டு பேரையும் மாத்திட்டா என்ன? அப்படின்னா ரெண்டு பேரையும் இன்னைக்கு மாத்திடுவோம். என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேரு? டேய், பிடிச்சிட்டா. இனிலிருந்து உன் பேரு ஹாரி பாட்டர், என் பேரு ப்ரூஸ்லி. எப்படி நம்ம பேரு? எப்பா டே, எனக்கு மணின்ற பேரே ஓகேடா. இது ஹாரி பாட்டர்லாம் வேணாண்டா, ரொம்ப கேவலமா இருக்குடா. அட பாவி, ஹாரி பாட்டர் எவ்வளவு சூப்பரான பேரு, அத போய் அசிங்கம்னு சொல்றியடா. சரிடா, அதுவே இருக்கட்டும். அப்புறம் ப்ரூஸ்லி, காஜு கட்லி சாப்பிடுறியா? ஓகேடா ஓகேடா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஸ்வீட் எடுத்துட்டு வர சொல்லடா. ப்ரூஸ்லி வந்திருக்கான், அந்த காஜு கட்லி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. சரி, எடுத்துட்டு வரேன்டா. தேங்க்யூமா. ஏண்டா ஏதோ ப்ரூஸ்லின்னு பேர் சொன்ன, இங்க பார்த்தா ராஜு உட்காந்துருக்கான். அம்மா, ப்ரூஸ்லி யாருன்னு தெரியலையா? நல்லா பாருங்க, தெரியலையா? ராஜு தாம்மா ப்ரூஸ்லி. ஏண்டா இவன் ராஜு தானடா, இவனுக்கு எப்படா ப்ரூஸ்லின்னு பேர் மாத்துறீங்க? ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு ஹாரி பாட்டர். என்னது, ஹாரி பாட்டரா? ஆமாமா, நாங்க எங்க பேரை மாத்திட்டோம். இனில இருந்து என்னோட பேரு ஹாரி பாட்டர், அவன் பேரு ப்ரூஸ்லி. இனிமே எங்களை நீங்க இப்படிதான் கூப்பிடணும். டேய், ஹாரி பாட்டரும் வேணாம், ப்ரூஸ்லியும் வேணாம். உங்க உண்மையான பேரு இருக்கட்டும், அதுவே அழகா தான் இருக்கு. சரிடா, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. பாய் ஹாரி பாட்டர். ரொம்ப லேட்டா வந்துட்டோமோ? இதோ வராம்பர், காலையிலேயே எங்க போனான்னு தெரியல, ஊர் சுத்திட்டு வரோம். ஏண்டா ராசா, எங்கடா போயிட்டு வர நீ? நானா, அதோ என் ஃப்ரெண்டு ஹாரி பாட்டர் வீட்டுக்குமா. ஹாரி பாட்டரா? அப்படி யாரும் உங்க ஃப்ரெண்ட் இல்லையேடா? அம்மா அம்மா, நாங்கள்ல நானும் மணியும் எங்க பேரை மாத்திட்டோம்மா. என்னோட பேரு ப்ரூஸ்லிமா, மணியோட பேரு ஹாரி பாட்டருமா. இப்ப தெரியுதாம்மா யாரு ஹாரி பாட்டர்னு? சரி சரி, என்னென்னமோ சொல்ற, ஒன்றும் புரியல. நாளைக்கு போகி, போயிட்டு தேவையில்லாத பொருளை எடுத்து போடு, எரிக்கணும். சரி சரி, இது போறேன். ரொம்ப நல்லா தேடி பார்த்தேன், நம்ம வீட்லயே அழுக்கா இருக்கிறது இந்த துணி மட்டும்தான். இது யாரும் போடவும் மாட்டாங்க. அம்மா, என் ப்ளூ கலர் பேண்ட் எங்க? பீரோல தாண்டி இருக்கும், போய் நல்லா பாரு. ஒருவேளை இதுவா இருக்குமோ? சே, இருக்காது இருக்காது. இந்த துணியெல்லாம் யாரு போட போறா? அம்மா, பீரோலயே இல்ல, எங்க தான் வச்சீங்க? இந்த பொண்ணோட பெரிய தொல்லையா போச்சு, போய் வெளியே இருக்கான்னு பாருடி. தரணி. அம்மா, பேண்ட் வெளியவும் இல்ல. இந்த ராஜு போய் ஏதோ எடுத்துட்டு போலாம் பாரு, இதோ போய் பாக்குறேம்மா, இருமா. டேய் ராஜு, அது என்னடா கையில? அக்கா, அது வந்து அம்மா, இவன் என் பேண்ட போகி கிறுக்கி போட்டான். எஸ்கேப்புடா ராஜு. டேய் நில்லுடா. 2 hours later. அம்மா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். இந்த ராஜு பையன் வந்தானா வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க. ஐயோ அக்கா, மாட்டை ஒளிஞ்சிப்போம். தெளிவா, நான் படுக்கணும். தெளிவாங்க. இதுங்களும் சதி பண்ணுதே. ஆத்தாடி, எவ்வளோ கோவத்துல போறா. மாட்டிருந்தோம், அவ்வளவுதான். லேசா கத்தி பாப்போம். அம்மா அம்மா. வாடா வா, பேண்ட போகி கொளுத்த போட்டோம் தானே நீ, இப்ப எங்க வந்த? அம்மா, நான் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லம்மா, நான் திருந்திட்டேம்மா. நாளைக்கு போகி இல்ல, அதனால மூளை வாங்கணும்மா. அந்த அம்மா வந்தேன், ஒரு 50 ரூபா இருந்தா தாங்கம்மா, மூளை வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா, அப்படியே அமைதியா இருக்க மாதிரி ஒரு நடிப்பு.
சரி சரி போய் சேர்ல உட்காரு, காசு எடுத்துட்டு வரேன். ஜாலி, மோளம் வாங்க போறோம். இந்தாடா, மீதி காசை மறக்காம எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். சரிம்மா சரிம்மா, அதெல்லாம் கரெக்டா கொடுத்துடுவோம்மா உங்ககிட்ட பேலன்ஸ. வாங்க வாங்கப்பா வாங்க. கலர் கலர் மூலமா, சின்ன சின்ன மூலம், பெரிய பெரிய மூலம், எல்லா மூலமும் இருக்குமா. எல்லாம் புது கலெக்ஷன்மா. வாங்கம்மா வாங்க. வாப்பா தம்பி, என்ன மூலம் வேணும்? மோளம்லாம் என்ன வேலை அங்கிள்? என்னது, மூலம் வேணுமா? மூலம் வாங்க வந்த ஆளை பாத்தியா? ஒரு சின்ன பையன் இன்னைக்கு சிக்கிட்டான். இவன்கிட்ட எல்லா ரேட்டையும் ஏற்றி வித்துட வேண்டியதுதான். இந்த ரெட்டு மூலம் 100 ரூபாய், இந்த பெரிய மூலம் 120 ரூபாய், இந்த சின்ன மூலம் 70 ரூபாய். இது எவ்வளோ சொல்லலாம்? இந்த சின்ன மூலம் 50 ரூபா தம்பி. ஓஹோ, என்கிட்டயே ரேட்டை ஏற்றி விற்கிறீங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அங்கிள், இந்த மோளத்தை கொடுங்க. அங்கிள், இதுல எம்ஆர்பி 50 ரூபா போட்டிருக்கு. ஆனா நீங்க எம்ஆர்பி விட அதிகமா விற்கிறீங்களே. ஓ, நான் சின்ன பையன்னு என்னை ஏமாத்துறீங்களா? நீங்க எம்ஆர்பியை விட அதிகமா விற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நேஷனல் கன்சியூமர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐயோ, என்ன மன்னிச்சிருப்பா. நீ சின்ன குழந்தை, உன்னை ஏமாத்தி வித்துடலான்னு பார்த்தேன். என்ன மன்னிச்சிருப்பா. இனிமே இப்படி எம்ஆர்பி விட அதிகமா விற்கவே மாட்டேன்ப்பா. சாரிப்பா சாரிப்பா. இனிமே சின்ன குழந்தைங்கன்னு ரேட்டை ஏத்தி விற்க மாட்டீங்க தானே? இனிமே நான் விற்கவே மாட்டேன்ப்பா. இது வெறும் 50 ரூபா தான்ப்பா. எத்தனைப்பா வேணும் உனக்கு? அப்படி வாங்க வழிக்கு. எனக்கு இந்த 50 ரூபா மூலம் ஒன்று போதும், நான் வரேன். வாங்க போகி கொளுத்துவோம். நெருப்பு ஏறிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பா, ஜெகஜோதியா எரியுது. ஆமா, இதுதான் பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகு ஏதோ வருமேம்மா. அதுவா, புதிய எண்ணெய் புகுதலும் பழைய எண்ணெய் கழிதலும். இதுதான்டா போகி. போகிக்கு வாங்கின மூலத்தை நல்லா அடிங்க. டம் 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 டம். ஐயோ குளிருதே. ஆனா இந்த நெருப்புக்கு சூப்பரா தான் இருக்கு. அம்மா, என் பழைய ட்ரெஸ்லாம் நல்லா எரியுது. மக்களே, ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கை மட்டும் எரிக்காதீங்க. ஐயோ, இந்த ராஜு பையன் ஏதோ போட்டான்டா. ஐயோ, என்னடா இப்படி புகை வருது? இப்ப எப்படி எரிய வைக்கிறேன் பாரு. ஜீ பூம்பா. பாத்தியா என் பவர? ஹாப்பி போகி.